அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய முக்கிய கிரகநிலைகள். இதன் காரணமாக அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை இது நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக சனி மட்டுமல்ல, குருவும் இந்த வேளையில் வக்ரம் பெற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது புதன் பயிற்சி மற்றும் சுக்கிர பயிற்சி, வளர்பிறை சந்திரனின் பயிற்சி என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் முக்கிய கிரகநிலைகள் களமிறங்கக்கூடிய இந்த வேளையில் இது நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமான குரு பகவான் தற்போது வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட இந்த வேளையில் குருவினுடைய வக்ரம் என்பது பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தி விடாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு பகவானும் மிக விரைவில் 5ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் மிக பெரிய அளவிலான முதலீடு மற்றும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியின் சஞ்சார காலகட்டத்தின் இறுதி காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஏனென்றால் நவகிரகங்களில் மிக வலிமை வாய்ந்த மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 3 முறை அலசி ஆராய்ந்து அதனுடைய விளைவுகளை அறிந்ததற்கு பிறகு அதை செயல்படுத்த முயற்சி செய்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குமே தவிர, எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்பட்டால் நிச்சயமாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதுதான் முழு சுபகிரகமான குருவும் சரி, ராசியின் அதிபதியான சனியும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் அதிக கவனம் தேவை. உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவது அதற்கான சூழல் உண்டு. அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். இருப்பினும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல மாறுதல்கள் போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை ராசியின் அதிபதியான சனியும் குருவும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றனர். இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே அவர் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. புதனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் உணர்ச்சி பூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பல வகையிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் புதனினுடைய இந்த மாறுபாட்டால் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் முற்பகுதியில் சுக்கிரன், பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறார். சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரு மாறுதலுமே நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் உள்ளது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் நிறைவாகவும்
செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் முற்பகுதியில மிக அபரிவிதமாக புத சுக்கிர யோகமானது நிறைவாக பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். இதிலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரக நிலைகள். அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத வகையில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் இந்த வேளையில் செய்து முடிக்கலாம். அதோடு மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தில் சூரியனும் மோட்சக்காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அதீத அலைச்சலை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்த. எனவே சிறு பணியாக இருந்தாலும் கூட அவற்றை அதிக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. இல்லை என்றால் அதிக அலைச்சலையும் சிரமத்தையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் ராகுவும் சாதகமற்ற அமைப்பில் குடும்பஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே குடும்ப முன்னேற்றத்திற்காக திட்டமிடக்கூடிய பல பணிகளில் சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்கள் மனம் நோகும்படி பேச வேண்டாங்க. அதனால் எதிர்காலத்தில் சில சிக்கல்களும் சங்கடங்களும் சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம். எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். ஆனால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதோடு மட்டுமல்லாது புதன் சுக்கிரன் மற்றும் குரு என பல கிரக நிலைகள் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ஜென்ம சனியின் நடு காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான சனியும் வக்ரம் பெற்றிருப்பது பல சிரமங்கள் குறைவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அல்லது முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் தடைகளும் அகன்று மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.